வந்திருப்பது பரம்பொருள் என்றோ சொல்வது அருள்வாக்கு என்றோ யாருக்கும் தெரியாத காலகட்டம். அன்னைக்கு அம்மா கனவுல கையில வேப்பிலையோட அருள் நிலையில வேப்பில மந்திரிப்பு கொடுத்துருக்காங்க. விஷயங்கள்ல அம்மா சொல்லு கிட்டத்தட்ட 3.5 நிமிடங்கள் அருள்வாக்கு. நான் கேட்டதுக்கெல்லாம் வரிசையா நீ கேட்டதுக்கெல்லாம் சொல்லிட்டேனான்னு அம்மா சிரித்துக் கொண்டே பதில் சொன்னாங்க. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும், ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். பங்காரு அம்மா குளோபல் சேனலை பார்ப்பதற்காக இணைந்திருக்கும் உலகம் முழுவதும் உள்ள அம்மா பக்தர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். உலகின் பல நாடுகளில் வாழும் அம்மா பக்தர்கள் அனைவரையும் ஒரு ஆன்மீக குடும்பமாக இணைக்கும் ஒரு தளமாக பங்காரு அம்மா குளோபல் செயல்பட்டு வருகின்றது. ஆன்மீக பாதைகள் பல இருக்கின்றன. கர்ம மார்க்கம், பக்தி மார்க்கம், யோக மார்க்கம், ஞான மார்க்கம், மந்திர மார்க்கம், இவ்வாறு பல்வேறு வழிகளில் இறைவனை அடையும் உயர்ந்த மார்க்கங்களை நமது முன்னோர்கள் நமக்கு காட்டி வைத்துள்ளனர். ஆனால் இந்த வேகமான காலத்தில் அனைவராலும் எளிதாக நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு ஆன்மீக வழியை நமது குருபிரான் நமக்கு அருளியுள்ளார். அதுதான் தொண்டு மார்க்கம். உண்மையுடன் செய்யும் தொண்டு, ஆத்மார்த்தமாக செய்யும் தொண்டு, அம்மாவுக்காக செய்யும் தொண்டு. இது வெறும் சேவை அல்ல, இது ஒரு ஆன்மீக சாதனை. அம்மா பலவிதமான தொண்டு வாய்ப்புகளை நமக்கு கொடுத்திருக்கிறாள். வேள்வி பணி, அன்னதான பணி, கருவறை பணி, சுகாதார பணி, உழவார பணி, இப்படி எத்தனையோ பணிகள். இதற்கெல்லாம் மேலாக மனித நேயத்தின் அடிப்படையில் தொடங்க வேண்டிய தொண்டை பற்றி அம்மா தனது அருள்வாக்கில் மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அது பின்வருமாறு: இன்று கட்சிகளாலும் அரசாங்கத்தாலும் சமுதாயத்தாலும் புறக்கணிக்கப்பட்டு உணவிற்கும் உடைக்கும் வழியின்றி சாலையோரத்தில் இருக்க இடமின்றி தவிக்கின்றதே ஒரு கூட்டம். அவர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும். உங்கள் தொண்டு இங்கிருந்துதான் ஆரம்பமாக வேண்டும். அம்மாவின் இந்த அருள்வாக்கு நமக்கு ஒரு பெரிய நினைவூட்டல். தொண்டு என்பது பெரிய விஷயங்களிலிருந்து தொடங்க வேண்டியதில்லை. உதவி தேவைப்படும் மனிதர்களின் அருகிலிருந்தே அது தொடங்க வேண்டும் அல்லவா? அந்த தொண்டு மார்க்கத்தில் ஒரு மிக முக்கியமான பணி பிரச்சார தொண்டு. ஏனென்றால் அம்மாவின் அருள், அம்மாவின் உபதேசம், அம்மா காட்டிய ஆன்மீக பாதை, இவை எல்லாம் அதிகமாக பாமர மக்களின் மனங்களில் சேர வேண்டும் என்றால் அதை அன்போடு எடுத்துச் சொல்லும் ஒரு குரலும், அதை உலகம் முழுவதும் கொண்டு செல்லும் அர்ப்பணிப்பும் தேவை. அப்படிப்பட்ட பிரச்சார தொண்டில் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு அம்மாவின் அவதார நோக்கத்தை பல பகுதிகளுக்கும் எடுத்து சென்று கொண்டிருக்கும் ஒரு சிறப்பு விருந்தினர் இன்று நம்முடன் மறுபடியும் இணைந்திருக்கிறார். அவர் ஒரு திறமையான வழக்கறிஞர், தெளிவான சிந்தனையாளர், மேலும் பலருக்கும் அறிமுகமான ஒரு இனிய குரல். ஒரு காலத்தில் ராஜ் டிவியில் தொகுப்பாளராக பணியாற்றி தனது தங்கம் போன்ற இனியதும் வலியதுமான குரலால் பலரின் மனதில் இடம் பிடித்தவர். நமது பங்காரு அம்மா குளோபல் சேனல் குடும்பத்திற்கும் இவர் புதுமுகம் அல்ல. ஏற்கனவே பலமுறை நமது தளத்தில் கலந்து கொண்டு அம்மாவின் அருளையும் ஆன்மீக அனுபவங்களையும் நம்முடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இன்று மீண்டும் ஒரு முறை அவருடன் கலந்துரையாடுவதில் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இன்று அம்மாவின் செய்தியை உலகம் முழுவதும் பரப்பும் பிரச்சார தொண்டின் ஆன்மீக அர்த்தத்தையும் அதன் முக்கியத்துவத்தையும் பற்றி பேச நம்முடன் இருக்கிறார் சக்தி திருமதி பாரதி அவர்கள். வணக்கம் சக்தி. வணக்கம் சக்தி. சொல்லுங்க சக்தி. நம்ம எவ்வளவோ பேசியிருக்கோம் இந்த சேனல் மூலியமா. கண்டிப்பா நீங்க மறுபடியும் நீங்க என்னென்ன பேசியிருக்கீங்களோ அதுவும் இதுக்குள்ள வர்றதுக்கு சாத்தியம் இருக்கு. பட் நான் ஃபர்ஸ்ட் கேள்வி எல்லாருக்குமே ஒரு கியூரியஸான கேள்வி நீங்க எப்படி அம்மா கிட்ட சேர்ந்தீங்க? அதை நீங்க ஃபர்ஸ்ட் சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா மத்தது எல்லாமே அப்படி இட் ஃபாலோஸ். எஸ். ஓம் சக்தி. சக்தி மகாலட்சுமி அவர்கள் சொன்னது போல அம்மா அவரவருடைய கர்ம வினையை கழிப்பதற்காக ஒரு பணியை இதனை இவன் முடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அம்மா ஒருத்தருக்கு ஒரு பணியை அம்மா மனதுல நினைச்சிருப்பாங்க. அதற்கு தகுந்தவாறு யாருக்கு எந்த பணியை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு அம்மா எனக்கு இந்த பணியை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்திற்கு
வரவழைத்திருக்கிறார்கள், இந்த மேல்மருவத்தூர் மண்ணை மிதிக்க வைத்திருக்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். 1981, 82 அப்பொழுது நாங்கள் விழுப்புரத்துல இருந்தோம். எங்க அப்பா பிடபிள்யூடில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அங்க ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தேன். ஐ வாஸ் இன் +2. அப்போ அப்போ மேல்மருவத்தூரை பத்தி எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அப்போ எங்க அப்பா ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் லேட்டா ஆபீஸ்க்கு வரவும் அப்பா கேட்டிருக்காங்க, என்ன இன்னைக்கு இவ்ளோ லேட்டு ஆபீஸ்க்கு அப்படின்னு சொல்லி கேட்டபோது அவர் சொன்ன பதில், இன்னைக்கு மேல்மருவத்தூருக்கு போயிட்டேன், இன்னைக்கு எனக்கு அருள்வாக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதனால அதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு அந்த சந்தோஷத்துல எல்லா விளக்கு போட்டு எல்லாம் முடிச்சுட்டு நான் கிளம்பி வரும்போது டைம் ஆயிடுச்சு சார் அப்படின்னு. அப்போ எங்க அப்பா அவரை கேட்டாங்க, எங்க இருக்கு மேல்மருவத்தூர், என்ன அங்க விசேஷம் அப்படின்னு கேட்டபோது, ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர் அவருக்கு அருள் நிலையில அவர் சொன்ன அதாவது எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா, அவர் அங்க குறி சொல்றார் நிறைய பேருக்கு. அது ஆரம்ப காலகட்டம். வந்திருப்பது பரம்பொருள் என்றோ சொல்வது அருள்வாக்கு என்றோ யாருக்கும் தெரியாத காலகட்டம். அப்போ அவர் சொன்னது அவரை சக்தி உபாசகர்னு சொல்றாங்க. அவர் பள்ளிக்கூட ஆசிரியர் தான், அவருக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கு, நிறைய பேர் கேக்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே, அந்த காலகட்டத்தில் நான் +2 படிச்சுட்டு இருந்த காலகட்டத்துல எனக்கு அசிடிட்டி, சிவியர் அசிடிட்டி இருந்தது. அப்போ எங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய மகளை அழைச்சிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி, அப்ப எனக்கு ஏதோ அன்னைக்கு டெஸ்ட் ஏதோ இருந்ததுனால என்னுடைய பெற்றோர், அப்பா, அம்மா, எனக்கு ஒரு சிஸ்டர், அக்கா, அவங்க 3 பேரும் முதல்ல அங்க போய் அம்மாவிடம் அருள்வாக்குக்கு, அப்பெல்லாம் ரொம்ப ஈஸியா கிடைக்கும். முதல்ல 2 ரூபாய் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நிறைய கூட்டம் வருது அப்படின்னு சொல்லும்போது 25 ரூபாயாக அது. அப்போ அன்னைக்கு எல்லாருக்குமே கிடைச்சது. ஆனா அது வந்திருப்பது பரம்பொருள்னு தெரியாம நிறைய பேர் எங்க வீட்டு மாடு எப்ப கண்ணு போடும், நான் இந்த நிலத்துல வச்சிருக்கிற பயிறு நல்லா விளையுமா, இந்த மாதிரி ஒரு லௌகீக விஷயங்களை கேட்கறதுக்கு மட்டும்தான் அவங்க அந்த இத அவர்களுக்கு கிடைத்த அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டது. பெரிய விஷயங்களை கேட்கவில்லை. ஏன்னா தெரியாது வந்திருக்கிறது பரம்பொருள். அப்போ அவங்க போன உடனே உள்ள போய் உட்கார்ந்துருக்காங்க. உள்ள போய் உட்கார்ந்த போது அம்மாவிடம் கேட்டிருக்காங்க, என்னுடைய இளைய மகளுக்கு வயிற்றுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, சாப்பிட மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அம்மா எனக்கு கொடுத்த முதல் அருள்வாக்குன்னு சொன்னா, அதாவது எனக்காக என் பெற்றோரிடம் சொல்லியது, மகளை சன்னதிக்கு அழைத்து வா, நோய் தீர்த்து வைக்கிறேன். அதுதான் அப்பா சொன்ன வார்த்தை. அடுத்த 2 நாள்ல என்ன அழைச்சிட்டு போயிட்டாங்க. அழைச்சிட்டு போன போது நமக்கு அப்போ பரம்பொருள் அதெல்லாம் எதுவுமே இல்ல. ஏதோ உள்ளுக்குள்ள கூப்பிட்டாங்க, போய் உட்கார்ந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே அம்மா உள்ள என்ன பார்த்த உடனேயே அம்மா மருந்து சொன்னாங்க. கோதுமை நோய், பச்சரிசி நோய் 2ம் கலந்து கஞ்சி. பிறகு ஆட்டுப்பால். அப்பவே ஆட்டுப்பால் சொல்லிருக்காங்க. அப்பவே அம்மா ஆட்டுப்பால் சொன்னாங்க. இத சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி மருந்து சொல்லிட்டாங்க, நம்ம கேட்கணுமேன்னு, நான் நல்லா படிப்பேனா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டேன். படித்து கொண்டிருக்கும் போதே திருமணம் வந்தால் என்ன செய்வாய் மகளேன்னு கேட்டாங்க. நான் ஒரு எம்ஏயாவது படிப்பேனா அப்படின்னு. அந்த பக்குவமும் இல்ல, என்ன கேட்கணும்னு புரியல. நான் ஒரு எம்ஏயாவது படிப்பேனா, மறுபடியும் அம்மா அதே கேள்வியை கேட்டாங்க, படித்து திருமணம் வந்தால் என்ன செய்வாய். எனக்கு அதுக்கு பதில் இல்ல, என்ன பதில் சொல்லணும் எனக்கு தெரியல, அவ்வளவுதான் வந்தேன். அப்போ இப்படி சரி கஞ்சி வீட்டுல அம்மா ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த
நொய்யும் பச்சரிசி நொய்யும் கலந்த கஞ்சி. ஆனா இப்ப சரி. ஆட்டுப்பாலுக்கு என்ன பண்றது அப்படின்னு நினைச்ச போது எங்க வீட்டுக்கு டெய்லி ஒரு லஸ்கர் வந்து காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் இருப்பார் ம். அணைக்கட்டுல இருந்து. அவருக்கு வந்து அவர்கிட்ட அம்மா சொல்றாங்க, இங்க எங்க ஆட்டுப்பால் கிடைக்கும், அவளுக்கு வந்து ம். ஆட்டுப்பால் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ன உடனே, எங்க வீட்லயே ஆடு குட்டி போட்டிருக்குமா, ஓ! அதனால நானே காலம்பர அவர் வந்து 7:30 மணிக்கெல்லாம் வந்துருவார். ஆஹாஹா. நான் உங்களுக்கு கொண்டாந்து தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ நான் ம். ஸ்கூலுக்கு போயிடுவேன். இவர் ம். அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் அம்மா ஒரு பாட்டில்ல போட்டு எனக்கு ஸ்கூலுக்கு குடுத்து ஆ. விடுவாங்க. ஓ! ஸ்கூலும் தூரம் கிடையாது. ஜஸ்ட் ஓகே. வாக்கிங் டிஸ்டன்ஸ். ம். ஸோ ம். குடுத்து விடுவாங்க. அத கொண்டு வந்து அவர் கொடுப்பாருங்க. ம். அப்போ எல்லாம் என் கூட தட்ஸ் அ கோஎட் ஸ்கூல். எல்லாரும் வந்து வார்த்தைக்கு மாத்திரம் ஸ்பெஷலா ஏதோ பாட்டில்ல வருது அப்படின்னு சொல்லி எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. அப்போ வந்து அதனுடைய அருமையே எனக்கு தெரியவே இல்ல. நான் பாட்டுக்கு அந்த பால வாங்கி குடிச்சுட்டு, என்னவோ ஆட்டுப்பால் குடின்னு சொன்னாங்க. வீட்லயும் குடுத்து விடுறாங்க. நான் ம். குடிக்கிறேன்னோனே, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. "நீ ஆட்டுப்பால் குடிச்சுட்டு ஆடு மாரியே சிரிக்கிற" அப்படிம்பாங்க. ஸோ அத வந்து ஒரு என்ன சொல்றது? அந்த சீரியஸ்னஸ் எனக்கு தெரியாம ஒரு விளையாட்டுத்தனமா எடுத்துட்டு குடிச்சுட்டு போயாச்சு. ஸோ நல்ல மாற்றம் எனக்கு தெரிஞ்சது. அந்த கஞ்சியும், அந்த ஆட்டுப்பாலும் குடித்தவுடன். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, கரெக்ட்டா வந்து ஒரு கொஞ்ச நாள் குடுத்துட்டு அவர் என்ன பண்ணாரு, இனிமே வந்து பால் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம்மா. ஆடுக்கு மடி வீங்கிடுச்சு. இனிமே பால் கொண்ற முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்போ நாங்க ம். கரெக்ட்டா வந்து எவ்வளவு நாள் குடிச்சிருக்கோம்ன்னு பார்த்தா, அருள்வாக்கு கேட்டுட்டு வந்த நாளிலிருந்து, அடுத்த நாள் தான் அவர்ட்ட சொன்னோம். அதுக்கு அடுத்த நாள் கொண்டு வந்துட்டாரு. ஆமா. 48 நாட்கள். அதாவது ஒரு மண்டலம் ஒரு முழுக்க மண்டலம். அவர் குடிச்சிருக்காரு. கணக்கு இது கரெக்ட்டா வருது பாரு. ஆ. எதேச்சையாக அமைந்தது. ம். ம். அதாவது இது எதேச்சையாக அமைந்ததுன்னு நம்ம நெனச்சாலும், அவங்க அம்மா ஒரு மண்டலம் அந்த பால் எனக்கு கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்திருக்கிறாள் என்பது அதற்கப்புறம் தான் இந்த புத்திக்கு எட்டுச்சு. ம். ரொம்ப நாள் கழிச்சு. அப்ப புரியல. ம். ஏதோ 48 நாள் ஒரு மண்டலம்ங்கிறாங்க அப்படின்னு. ஆமா. அம்மா கூடவே வைத்தியம்னா ஒரு ஒரு மண்டலம் வைத்தியம்னா, ஒரு மண்டலத்துக்கு அந்த மருந்து சாப்பிட்டா தான் அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்குன்னு இருக்குது. கை வைத்தியத்திற்குலாம் அப்படி இருக்கும் இல்லைங்களா? ஆமா, ஆமா. ஆனால் அம்மா வந்து ஒரு மண்டலம் நீ சாப்பிடுன்னுலாம் சொல்லல. சொல்லல. ம். அந்த ஆட்டுப்பால் அந்த நாட்கள் கரெக்ட்டா கரெக்ட். கிடைக்கிற மாரி எனக்கு வந்து வழிவகை செய்தார். அதுதான் வந்து ம்ஹ்ஹ்ம். ரொம்ப பெரிய விஷயம். ரைட். அப்பவே எனக்கு அருள்வாக்குல அம்மா சொன்ன இன்னொரு விஷயம் என்னவென்றால், செவ்வாய்க்கிழமை தோறும் 2 108 சொல்லிவிட்டு ஒரு வேப்பிலை சாப்பிடுன்னு சொன்னாங்க. ம். அதுக்கும் எனக்கு வந்து அதனுடைய தாத்பரியம் என்ன ஏதுன்னு புரியல. சரி ம். செவ்வாய்க்கிழமை 2 108 சொல்லணும். மத்த நாட்கள்ல சொல்ல வேணாம் போல இருக்கு. 2 108 சொல்லிட்டு ஒரு வேப்பிலைய சாப்பிட்டுருவோன்ட்டு அந்த செவ்வாய்க்கிழமை கரெக்ட்டா அத ஆ. பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ம். நினைக்கிறது. ம். கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து அ வயிறு வந்து ஒரு மாரி ரொம்ப மோசமான நிலைமையிலிருந்து ஒரு 60% அ சரியாயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் ம். அ கொஞ்சம் கொஞ்சம் வெளியில போனா சாப்பிடுறது, அந்த மாரி இது பண்ணிட்டேன். ம். அப்புறம் வந்து இங்க சென்னையில காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ம்ஹ்ம். அப்ப கூட எனக்கு வந்து ஏதோ ஒரு ஈர்ப்பு. அந்த மண்ல ம். ஒண்ணும் ரொம்ப தெரியாது. ம்ஹ்ம். அ ஒரு தடவையும் அதாவது எனக்கு எப்பப்ப டைம் கிடைக்குதோ, மாசத்துல ஒரு தடவ கண்டிப்பா வந்து மருவத்தூருக்கு தனியாவே கிளம்பி போயிடுவேன். ஓ! என்கிட்ட ட்ரெயின் இருக்கும். எங்க பெரியப்பா ம். வீட்ல தங்கி படிச்சேன். ம். நுங்கம்பாக்கத்துல இருந்தாங்க அவங்க. ஸோ ட்ரெயின்ல ம். ஏறி அ ம். தாம்பரத்துல இறங்கிக்குவேன். ம். தாம்பரத்துல மேல்மருவத்தூருக்கு அப்ப வந்து டிக்கெட் வந்து ரூ. 5 ம். பஸ்ல. ம். பஸ்ல. அப்போ ம். எங்க பெரியம்மாட்ட சொல்லி நான் இன்னைக்கு மருவத்தூர் போறேன்ட்டு ஒரு வாட்டர் பாட்டில்ல தண்ணி, சாப்பாடு ம். எல்லாமே எடுத்துட்டு போயிடுவேன். எனக்கு தனியாவே அங்க போய் போயிருவீங்க. வாங்கணும். தனியாவே போயிடுவேன். ஓ! ம். அது ம். எதுக்காக ஆனா ஆனா திடீர்னு காலம்பர எழுந்து பிரஷ் பண்ணும்போது தோணும். இன்னைக்கு ம். மருவத்தூர் போணும்னு. டக்குன்னு சொல்லிடுவேன். இன்னைக்கு நான் ம். கிளம்புறேன். நீங்க என்ன இருக்கோ ம். கையில வந்து குடுத்துடுங்கன்னு. காலையிலேயே பெரியம்மா சமைச்சுருவாங்க. ஏதோ ஒரு லெமன் ரைஸோ, தேங்காய் சாதமோ ஏதோ ஒண்ணு பண்ணி குடுப்பாங்க. ம். அத எடுத்துட்டு கிளம்பி போயிடுவேன். ஆனா அங்க ம். போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு, அம்மா ஆலயம் வலம் வர எல்லாத்தையும் பார்ப்பேன்.
பார்த்துட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு நான் கொண்டு போற அந்த சாப்பாடை வச்சு சாப்பிட்டுட்டு அங்க உட்காந்து தொட்டு பண்ணணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனா அந்த இடத்துக்கு போனா மனசு நிம்மதி கிடைக்கிற மாதிரி ஒரு எனக்கு ஒரு உள்ளுணர்வு. எதுக்காக அங்க போறோம் அப்படிலாம் இல்ல. ஆனா மாசம் ஒரு தடவையோ 2 தடவையோ கண்டிப்பா போயிடணும்னு சொல்லி முடிவுல இருப்பேன். அங்க போயிட்டும் வந்துருவேன். அது வந்து எனக்கு ஒரு ஒரு ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தினதுன்னு சொல்லணும். அப்புறம் என்ன பண்ணேன், செவ்வாய்க்கிழமை தோறுங்கிறது ஏன் நம்ம தினமுமே அந்த 108 சொல்லக்கூடாது. அம்மா சொன்ன செவ்வாய்க்கிழமை தோறும் 108 சொல்லிவிட்டு. ஆனா தினமுமே சொன்னா நல்லது தானே அப்படின்னு சொல்லி நானா எனக்கு தோணி நான் வந்து சொல்ல ஆரம்பிச்சேன். அப்பவே வந்து அம்மா கனவுல வந்து அந்த காட்சி குடுத்த அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் அந்த ஈடுபாடு அதிகமானது. இந்த கோயில்ல ஏதோ ஒரு சக்தி இருக்கு. ஏதோ கனவுன்னு சொன்னீங்க இல்லைங்களா? அந்த ஆமா. கனவுங்கிறது வந்து எப்படி எப்படி வந்துச்சுங்க உங்களுக்கு? அந்த ஞாபகம் இருக்கா? அந்த டைம்ல எப்படி கனவு வந்துச்சு? அம்மா ஏதோ சொன்னாங்களா அந்த இடத்துல? இல்ல அம்மா கருவர் அம்மா வந்துச்சா? இல்ல அம்மா பங்காரு அம்மா இல்ல வந்தாங்களா? எப்பவுமே எனக்கு வர்ற கனவுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா, கருவறை அம்மா கனவுல வர்றதுங்கிறதே கிடையாது. சரி. எப்பவுமே அம்மா குரு அம்மா தான் வருவாங்க. ஓ! பங்காரு அம்மா கனவுல வந்து நான் வந்து ஒரு ம். பயந்து போயிருக்கேன். டியூஷன் போயிட்டு வரும்போது, ஆ அப்படியே வந்து ஏதோ ஒரு இருட்ட பார்த்து ஏதோ பயந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு வந்து அம்மா கனவுல கையில வேப்பிலையோட அருள் நிலையில வந்து வேப்பில மந்திரிப்பு குடுத்துருக்காங்க எனக்கு. ம். அது வந்து அது கொடுத்த உடனே அந்த பயம் எல்லாம் எங்க போச்சுன்னே எனக்கு தெரியல. சோ அப்பதான் நான் நினைச்சேன், இவரு தானே வந்து அங்க நம்மளுக்கு வந்து மருந்தெல்லாம் சொன்னது அப்படின்னு சொல்லி நினைப்பேன். அது மாதிரி அப்ப வந்து அந்த கனவு அது வந்து ஆரம்பம். அதற்கு பிறகு என் வாழ்க்கையில அம்மா வந்து கொடுத்திருக்கிற கனவுகள்லாம் கேட்டா நிச்சயமா வந்து மிகப்பெரிய ஆச்சரியம் சக்தி. மிகப்பெரிய ஆச்சரியம். நம்பவே முடியாத அளவிற்கு அம்மா வந்து கனவு மூலமாக நிறைய அனுபவங்களை கொடுத்திருக்கிறார்கள், செய்திருக்கிறார்கள். அது சொல்லியிருக்காங்க. ஒண்ணுன்னா பாப்போம் சக்தி. ஏன்னா கனவுல வர்றதுங்கிறது வந்து எல்லாத்துக்கும் அமையாது. அது வந்து ம். மாணிக்கவாசகர் எல்லாம் அழுது கும்பிட்டு அப்புறம் மேலும் எத்தனை பேர் அழுது கும்பிட்டு கனவுல வா எனக்கு கனவுல வந்து காட்சி கொடு கனவுல வந்து எனக்கு சொல்லு எத்தனையோ பேர் கேட்டு கிடைக்காத பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. அது ஒண்ணுன்னா பாப்போம் சக்தி இது. இப்ப நீங்க கண்டினியூ கண்டிப்பா. பண்ணுங்க. சாரிக்கா. கண்டினியூ பண்ணுங்க. அம்மாக்கு வந்து ஒரு தடவை கனவுல அப்படித்தான் நான் அம்மாவிடம் வந்தது. தொண்டு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் அப்ப கிடையவும் கிடையாது. அப்ப ஆர்வமும் இல்லைன்னு சொல்லலாம். அந்த மாரி ம், தொண்டு செய்யணும் அப்படியெல்லாம் வந்து அப்ப வந்து மிகப்பெரிய அளவுல வந்து அந்த அ பிரச்சார குழு அந்த மாரி எல்லாம் வந்து ஆரம்பத்துல தெரியாது. கிடையாது. கிடையாது. ம், ம், ஆனா வந்து இந்த இந்த மாதம் ஒரு முறை கோயிலுக்கு போயிடணும். 1 முறையோ, 2 முறையோ டைம் கிடைக்கும்போது ம், கண்டிப்பா போய் அங்க உட்கார்ந்துட்டு சாமிய கும்பிட்டுட்டு வந்துருவேன். ம், ஈவினிங் ம், என்ன வேலை இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் அங்க போயிட்டு வரணுங்கிறத மாத்திரம் நான் ரொம்ப பிடிவாதமா இருந்தேன். ம். இந்த விளக்கு போடணும், அங்க பிரதட்சணம் அதெல்லாம் யோசிச்சதே கிடையாது. ஆனா கண்டிப்பா அந்த இடத்துக்கு போகணும். அப்படிங்கிற அந்த உள்ளுணர்வு ம், இருந்துட்டே இருக்கும். ம், அப்போ ம், வந்து 85ல எங்க அக்காவுக்கு ம், கல்யாணம் ஆச்சு. ம், ம், ம். அப்போ கல்யாணம் முடிச்ச உடனே எங்க அப்பா வந்து நான் ரிட்டயர் ஆறதுக்கு முன்னாடி 2வது பொண்ணுக்கும் நான் வந்து திருமணத்த சர்வீஸ்ல ம், இருக்கும்போதே முடிச்சிடணும் அப்படின்ட்டு ம், ஒரு வரன் அப்பா பார்த்தாங்க. எல்லாம் செட் ஆயிடுச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அம்மாட்ட போய் அப்போ வந்து அருள்வாக்கு புக் பண்ணியிருக்காங்க. போய் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மாட்ட வந்து கேட்கறதுக்காக நாங்க வரோம். நானும் அப்பாவும் தொடர்ந்து நெய்வேலியிலேருந்து அப்ப அக்கா நெய்வேலியில இருந்தாங்க. நாங்க தூத்துக்குடியிலேருந்து நெய்வேலி வந்துட்டு 4 நாள் வந்தோம். 3 நாட்கள் தொடர்ந்து அருள்வாக்கு கிடைக்கவில்லை. எங்களுக்கு ம், முன்னாடி இருந்தவங்களோட அம்மா எழுந்துட்டாங்க. ம், அப்போ 4வது நாள் அப்பா வந்து இன்னைக்கு நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி. ம், சோ ம். என்னுடைய திருமணத்தை பற்றி கேட்பதற்கு நானே வர மாரி ம், ஒரு ம். ஒரு சூழ்நிலை. சரி. அப்போ எனக்கு உள்ளுக்குள்ள போய் தனியா கேட்கறதுக்கு ஏன்னா ஓரளவுக்கு வந்து இந்த சக்தி ஒளி எல்லாம் படிச்சு இது ஒரு பெரிய தெய்வீக சக்தி அப்படிங்கிற அளவுக்கு தெரியும். அப்போ ஓகே. நம்ம உள்ளுக்குள்ள போய் நம்ம எப்படி தனியா கேட்க போறோம்? ஏன்னா போன முறை ம், அப்பா, அம்மா எல்லாம் வந்தாங்க. அவங்க கேட்டாங்க. நான் கூட போயிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம தனியா போய் கேட்கணுமே அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு பயம். ம்.
அப்போ வெளியில பயந்துட்டே உட்கார்ந்திருந்தேன். பண்ருட்டி சக்தி பீடம் ம், அம்மா ம், டாக்டர் என்னுடைய அம்மா சுந்தரி ஆண்டி வந்து அவங்கள அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அவங்களும் அருள்வாக்குக்கு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ம், அவங்க என்ன பண்ணாங்க, எங்க இருந்துமா வர? ஏம்மா இவ்ளோ டென்ஷனா இருக்க? அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. அப்ப நான் என்ன சொன்னேன், இந்த மாரி 4 நாளா அப்பா வந்தாங்க கிடைக்கல. இன்னைக்கு வந்து ம், நான் தனியா போய் கேட்கணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி ம், சொன்னேன். அப்போ பயப்படவே பயப்படாத. அம்மா வந்து நீ எதுக்கு வந்திருக்க எல்லாம் சொல்லுவாங்க. ம், தைரியமா நம்ப அம்மா, தைரியமா ம், உள்ள போ அப்படின்னு சொல்லி ம், சொன்னாங்க. உள்ள போன உடனே அம்மா சொன்ன வார்த்தை, மகளே நீயும் பெண், நானும் பெண். ஓ! மகளே நீயும் பெண், நானும் பெண். பயம் ம், எதற்கு? தயக்கம் எதற்கு? கலக்கம் எதற்குன்னு கேட்டாங்க. சூப்பர். எனக்கு ம். அப்பவே நானும் பெண்ணுங்கிறாங்க அப்படின்னு ஆ, சொல்லிட்டு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எனக்கு சுத்தல. புரியல. இல்ல. ஆமா. நீ பெண், நானும் பெண்ணுங்கிறாங்க. இவர் ம், வந்து ஆண் தானே. சரி ம். சொல்றாங்கன்னு சொல்லிட்டு, அம்மா கட 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 கடன்னு அந்த பாட்டு மாரி ஒண்ணு சொல்லுவாங்க. சரி. அருள்வாக்கு கேட்டவங்களுக்கு நல்லா தெரியும். ஆமா, ஆமா. ரொம்ப சுத்த தமிழ்ல அ ம், ஒரு ஒரு பாட்டு வந்து அம்மா சொல்லுவாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டா சொல்லுவாங்க. அந்த பாட்டுலேயே நாம ம். எதுக்காக அங்க வந்திருக்கோம், நம்மளுக்கு என்ன பிரச்சனை எல்லாமே அந்த பாட்டுல வந்துடும். ஆ, அப்போ அந்த ம். பாட்ட சொல்லி முடிச்சுட்டு, "நீ கேட்க வந்ததெல்லாம் சொல்லிட்டேன். வேற ஆ, என்ன வேணும்னு கேளுனோனே" நான் சொன்னேன், "எனக்கு எதுவுமே புரியல. நான் ம். ஒண்ணு ஒண்ணா கேட்கிறேன். நீங்க ஆ. ஒண்ணு ஒண்ணா பதில் சொல்லுங்கன்னு" சொன்னேன். என் கையில பேப்பர் வேற. நான் வேற ஆ. கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒரு 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 கொஸ்டினா கேட்கிறேன் அப்படின்னு. ஒரு ஒரு கேள்வியா கேட்கிறேன். நீங்க ஒரு ஒரு பதிலா சொல்லுங்க. அந்த நம்ம வழக்கறிஞரோட இது அங்கேயே நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அம்மா கிட்ட தான் ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ். ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு, அ ஃபர்ஸ்ட் கேள்வி, இந்த மாரி பையன் பார்த்துருக்காங்க. இந்த வரன் முடிக்கலாமான்னு அப்பா கேட்டாங்க. அப்படின்னு சொன்ன ம். உடனே, அம்மா சொன்னாங்க, "உனக்கு நான் கொண்டு வருகிறேன் அருமையான மாப்பிள்ளை. இப்பொழுது திருமணம் வேண்டாம்." சொல்லிட்டாங்க. ம். அடுத்தது, அப்புறம் சரி அது வேண்டாம் அப்படின்ட்டு, இப்போ அப்போ வந்து நான் ஆக்சுவலா எம்.ஏ ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே. பண்ண உடனே, அம்மா நான் ஃபர்ஸ்ட் கேட்டபோது நான் எம்.ஏயாவது பண்ணுவேனாங்கிற கேள்வி தான் நான் கேட்டது. இப்போ அம்மா என்ன சொன்னாங்க, "இப்பொழுது மகளே, நீ நாவன்மை உபயோகித்துப் படி. ம். அதில் பேர், புகழ், பொருள், பதவி அனைத்தும் தந்து, எனக்கா ம். இப்படி ஒரு வாழ்க்கை கிடைத்தது என்று நீயே எண்ணி ஆச்சரியப்படும் அளவிற்கு உன்னை உயர்த்திக் காட்டுகிறேன் மகளேன்னாங்க." எனக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. "இல்ல, இல்ல ம். நீங்க மறுபடியும் சொல்லுங்க." இல்ல இப்ப நெனச்சாலும், நம்ம ஆ. எப்படி ஏன்னா அது எனக்கு நம்பளுக்கு தான் சொல்றாங்களா? நம்ம வந்து ஐ ஐ அம் நோபடி. ஒரு ரைட், ரைட். சாதாரண பிரஜை. சோ பேர், ம். புகழ், பொருள் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னோனே, அப்படியே ம். வெர்பாட்டிம் அம்மா ரிப்பீட் பண்ணாங்க. ரிப்பீட் பண்ணாங்க. ஆ. ரிப்பீட் பண்ணி இந்த கட்ட விரல வந்து ஒசத்தி காமிச்சாங்க அம்மா. ம். பேர், ம். புகழ், பொருள், பதவி அனைத்தும் தந்து, எனக்கா ம். இப்படி ஒரு வாழ்க்கை கிடைத்தது என்று நீயே எண்ணி ஆச்சரியப்படும் அளவிற்கு உன்னை உயர்த்தி காட்டுகிறேன் மகளே! அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்னென்னலாம் செய்யணுங்கிறத சொன்னாங்க. இந்த திருத்தலத்திலே ம். சலவைக்கல் போடுறதுக்கு இவ்ளோ, ம். இத்தன ஆ. சலவைக்கல் வந்து போடணும். அப்புறம் ம். இவ்ளோ லோடு வந்து மணல் வாங்கி குடுக்கணும், கல்லு வாங்கி குடுக்கணும். அதெல்லாம் வந்து அம்மா சொன்னாங்க. சொல்லிட்டு, ம். அ அப்புறம் வீரராகவன் சக்திய கூப்ட்டு, "மகளை அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று விலாசம் வாங்கிக் கொள்" அப்படின்னு சொல்லி ம். சொன்னாங்க. ம். எனக்கு இந்த இவங்க அம்மா சொன்ன அருள்வாக்கெல்லாம் வந்து அதாவது இங்க இருக்கக்கூடிய அதாவது உனக்கு அங்க விளக்கு எரியணும்னா இங்கிருந்து மின்சாரம் வர வேண்டும் மகளே. அப்படி ம். இப்படி நெறைய விஷயங்கள்லாம் அம்மா சொல்லு கிட்டத்தட்ட 3 1/2 நிமிடங்கள் அருள்வாக்கு. நான் கேட்டதுக்கெல்லாம் வரிசையா, நீ கேட்டதுக்கெல்லாம் சொல்லிட்டேனான்னு அம்மா சிரித்துக் கொண்டே பதில் சொன்னார்கள். ம். எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அங்க போய் ஆபீஸ்ல போய் அட்ரஸ் குடுத்துட்டு, எப்படி இந்த ம். திங்ஸ் எல்லாம் வாங்கி குடுக்கறது? எல்லாம் கேட்டுட்டு, இல்ல நீங்க பணமா கூட கட்டலாம் எல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் ம். முடிச்சுட்டு,
வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சது பிரளயமே. ம். ஏன்னா, எங்க அப்பா சொன்னாங்க, "நம்ப இதுலலாம் அட்வொகேட்ன்னு சொன்னா சத்தியமா யாரும் கட்ட மாட்டாங்க. கரெக்ட். கல்யாணம் நடத்துறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆ. அதெல்லாம் வேண்டாம். அது ஏதோ சொல்லுச்சு நீ விட்டுடுன்னாங்க." ம். அப்பதான் எனக்கு வந்து தோணுச்சு, ம். என்ன ஆனாலும் சரி, உனக்கு நான் கொண்டு வருகிறேன் அருமையான மாப்பிள்ளைன்னு அம்மா சொல்லியிருக்கு. அவ்வளதான். ம். அது வந்து கொண்டு வர வேண்டியது அதோட பொறுப்பு. நான் எம்.ஏ.லேருந்து நான் ஜாயின் பண்ண கோர்ஸ்லேருந்து வெளியில வந்து நான் லா பண்ண போறேன்னு சொல்லிட்டு பிடிவாதமா நின்னுட்டேன். அந்த ம். பிடிவாதம், அந்த தன்னம்பிக்கை அதுதான் அத்தன தடவை என்ன அந்த மண்ண மிதிக்க வச்சு, அந்த ம். இடத்துல பேச வச்சது அம்மா குடுத்த சக்தி தாங்கிறத பின்னாடி நான் உணர்ந்தேன். அம்மாவை நினை மனமே மேல்மருவூர் அம்மாவை நினை மனமே. Please like, share, and subscribe to the Bangaru Amma Global YouTube channel for more inspiring and uplifting videos like this one.